முக்கிய அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் மாற்றியுள்ளது. தமிழகத்திலும் இதுவரை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இவங்க ஏற்கனவே இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்ட்டு மாண்புமிகு முதலமைச்சர் எல்லாரையும் மாத்திட்டார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால மோடி எல்லாரையும் ஏமாத்தலாம், தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியாது. சார், புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வேறு வேறு தேதியில தேர்தல் வச்சது கூட பல பேர் வந்து அதை விமர்சனம் பண்றாங்க. தேர்தல் தேதி இந்தந்த தேதியில இந்தந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கும்னு யாரு குறிச்சு கொடுக்குறது? தேர்தல் ஆணையம். நம்புறீங்களா நீங்க? தேர்தல் ஆணையம் தான் சார் நம்புறீங்களான்ற அதிகாரப்பூர்வமா அவங்க தான் சார் வெளியிடுறாங்க. அமித்ஷாவும் மோடி அவர்களும் எழுதி கொடுத்ததை தேர்தல் ஆணையம் படிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்றாங்க. சார், பல்வேறு ஊடகம் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறாங்க. அதுல அதிமுக தான் முதல் இடத்துல பிடிக்கும்னு சொல்றாங்க. கருத்து கணிப்பு எப்படி பாக்குறீங்க? சூரியன் கிழக்குல உதைக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? மேற்குல உதைக்கு சொன்னா நம்புவீங்களா? தாவேகா என்டிஏ கூட்டணி ஒரு வேலை கூட்டணி அமைஞ்சதுன்னா திமுகவோட நிலைப்பாடு 10 தொகுதி இன்னும் கூடுதலாக வெற்றி பெறுவோம். இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான குமாரசாமி ராஜா அவர்களுடைய பிறந்தநாள் விழா மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் முன்னோடி, மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், தனியாக சுயேட்சையாக நின்று எந்த கட்சி ஆதரவு இல்லாமல் வெற்றி பெற்று பிறகு காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்த தலைவர் திரு மணி அவர்கள், அவர்களுடைய பிறந்தநாளையும் இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கொண்டாடப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்தில் பணியாற்றினார்கள், தலைவர்களாக இருந்தார்கள் என்பது நினைத்து பெருமைப்படுகிறோம். இந்த தலைமுறை குமாரசாமி ராஜா அவர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். அவருடைய வீடு இன்று காந்தி நூலகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் கடைசி வரை கையில் ஒரு நையா பைசா கூட இல்லாமல் ஈமச்சடங்கை செய்வதற்கு கூட பணமில்லாத நிலையில் அவர் இறந்தார் என்ற வரலாறுகள் சொல்லுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர்களுக்கு இன்று புகழ் அஞ்சலி, மலர் அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். வெகு விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெறும். தொகுதி பங்கீடு பற்றி சுமூகமாக முடிக்கப்படும். இப்ப தொய்வு ஏற்படுறதா பாக்கலாமா? ஏன்னா ஒரு சில கட்சிகள் கூடுதல் தொகுதிகளால இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடையாம இருக்கு. இல்ல, முடிஞ்சிடும். இன்னைக்கு நாளைக்குள்ள முடிஞ்சிடும். ஓகே. காங்கிரஸ்க்கு என்னைக்கு சார் அழைப்பு வந்திருக்கு? அடுத்த அழைப்பு வந்துருச்சா? இதெல்லாம் பேசி முடிஞ்ச பேர் முறைப்படி அழைப்பார்கள். தொகுதி பங்கீடு நடைபெறும். வருவாங்க. இப்ப பாண்டிச்சேரி 9ஆம் தேதி, நாட்கள் இல்லை, குறுகிய காலங்கள் தான் இருக்கின்றன. ஆகவே வெகு விரைவாக எங்களுடைய இப்போ தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அமித்ஷா, சகோதரி பிரியங்கா காந்தியோட ப்ரோக்ராம்லாம் இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெகு விரைவில் பத்திரிகையாளர்கள் அறிவிக்கும். மேற்கு வங்கத்தில் தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்ட நிலையில் இன்றைக்கு டிஜிபி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் மாற்றியுள்ளது. தமிழகத்திலும் இதுவரை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இவங்க ஏற்கனவே இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்ட்டு மாண்புமிகு முதலமைச்சர் எல்லாரையும் மாத்திட்டார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால மோடி எல்லாரையும் ஏமாத்தலாம், தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியாது. எப்படியும் என்ன சொல்லுவாங்க, வேண்டியமான அதிகாரின்னு மாத்துவாங்க. வந்த உடனே நீங்க என்ன மாத்துறது, நானே மாத்துறேன்னு எல்லாரையும் மாத்தி சாதாரண துறையெல்லாம் போட்டு விட்டாங்க. புதிய முகங்கள்லாம் அதிகாரிகள் வந்து இதுதான் ஜனநாயகம், டெமோக்ராட்டிக். ஆக ஜனநாயகத்தை படித்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அறிந்து அது ஏற்கனவே எல்லா அதிகாரிகளையும் 3 வருடங்களுக்கு மேல் யார் பணியில் இருந்தார்களோ, மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், உயரதிகாரிகள் எல்லாத்தையும் மாத்திட்டார். ஏன்னா தெரியும் தேர்தல் ஆணையம் யாருடைய தேர்தல் ஆணையம், அது எப்படி செயல்படும் எல்லோருக்கும் தெரியும். ஆகையால அவர் முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டார். சார், புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வேறு வேறு தேதியில தேர்தல் வச்சது கூட பல பேர் வந்து அதை விமர்சனம் பண்றாங்க. இது வரைக்கும் ஒன்னாதான் தேர்தல் நடந்துச்சு, இப்ப மட்டும் மாத்தி வைக்கிறதுக்கான காரணம் என்னன்ற மாதிரி கேள்வி. இப்ப தேர்தல் தேதி யார் குறிப்பிட்டது?
தேர்தல் தேதி இந்தந்த தேதியில இந்தந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கும்னு யாரு குறிச்சு கொடுக்குறது? தேர்தல் ஆணையம். நம்புறீங்களா நீங்க? தேர்தல் ஆணையம் தான் சார் நம்புறீங்களான்ற அதிகாரப்பூர்வமா அவங்க தான் சார் வெளியிடுறாங்க. அமித்ஷாவும் மோடி அவர்களும் எழுதி கொடுத்ததை தேர்தல் ஆணையம் படிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்றாங்க. உங்களுக்கு எதனா தெரிஞ்சுதான் சொல்லுங்க. இல்ல சார், அப்படி மாத்தி வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு யோசிக்கிறீங்க? அப்படி எதனா வேற எதனா காரணம் இருக்கா? எல்லாத்திலயும் காரணங்கள் உண்டு. ஏன் பாரத பிரதமர் எல்லா மாநிலத்திலையும் டூர் ப்ரோக்ராம் முடிக்கிற வரைக்கும் நோட்டிபிகேஷன் கொடுக்காம இருந்தாங்க? அவர் எல்லா அசாம், மேற்கு வங்கம், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு நேற்றுக்கு வந்து அறிவிக்கிறாங்கன்னா இது எதை காட்டுது? எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சொன்னாங்களே 14ஆம் தேதிக்கு மேலதான் அறிவு போறோம்னாங்க. ஏன்னு கேட்டா 14ஆம் தேதி வரைக்கும் பிரதமருடைய டூர் ப்ரோக்ராம் இருக்கு. அவர் டூர் ப்ரோக்ராம் முடிச்ச பேர் அறிவிப்பாங்க. அதே மாதிரி அறிவிச்சிருக்காங்க. டெல்லியில நேற்று ஜாவேத்கா தலைவர் விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போவார்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அவருக்கு தெரியும் அவருடைய எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிச்சுக்கணும், எப்படி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. அப்படி ஒரு அபாயகரமான தற்கொலை முடிவை எடுக்க மாட்டாருன்னு நான் முழுமையா நம்புறேன். நாங்க எங்க காங்கிரஸ் பேரியக்கம் பிற கட்சிகளுடைய விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது இல்ல. இதை பத்தி தெரியாது. அவருடைய வலிமையான கூட்டணி தான் மாற்றுகிறது இருக்கு. வலிமையான கூட்டணி தான். சார், காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்த வேட்பாளர்களுக்கு விருப்ப மனு கொடுத்தவங்க நேர்காணல் நடைபெறுமா? இல்ல எல்லா மாவட்டத்திலும் நடந்துட்டு இருக்கு. ஏறக்குறைய 80 விழுக்காடு மாவட்டங்கள்ல நேற்று நடத்த முடிச்சிருக்காங்க. ஜனநாயக வழியில யார் யாரெல்லாம் மனு கொடுத்தாங்களோ எல்லாரையும் மாவட்ட தலைவர் தலைமையில் ஸ்கிரீனிங் கமிட்டி போட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஸ்கிரீனிங் கமிட்டி போட்டு அவர்களை கூப்பிட்டு கலாய்வு செய்து, அவர்களை கூப்பிட்டு நேர்காணல் செய்து, யார் யார் தகுதியானவர்கள் என்று ஒரு தொகுதிக்கும் 5லிருந்து 10 பேர் அனுப்ப சொல்லியிருக்கோம். இப்ப அனுப்பியிருக்காங்க. அதை வச்சு ஸ்டேட் ஸ்கிரீனிங் கமிட்டி ஆய்வு செய்யும். இந்த முறை காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் எப்படி இருக்கும்? கலவையா இருக்குமா? அதாவது இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேட்பாளரா இருக்குமா, இல்ல எப்படி இருக்கும் சார்? யாரும் எதிர்பாராத அளவிற்கு இருக்கு. சார், நீங்க எந்த தொகுதி? ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில தான் போட்டியிட போறீங்களா? எங்க அகில இந்திய தலைமை எங்க நிக்க சொல்றாங்களோ நிப்போம். நிக்க வேணாம்னா நிக்க மாட்டேன். 234 தொகுதியிலும் போய் வேலை பார்ப்பேன். எங்க அகில இந்திய தலைமை சொல்றதுதான். காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியில கேட்பீங்களா, இல்ல வேற தொகுதியில கொடுத்தா வாங்கிப்பீங்களா? அது எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து பிளஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் அனுப்பி ஒரு ஆய்வறிக்கை எடுத்திருக்காங்க. அந்த ஆய்வறிக்கை என்ன வருதுன்னு தெரியல. அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையிட்டு தான் கொடுப்பாங்க. அது கொடுத்த பிறகு அவங்க என்ன வழிகாட்டுறாங்களோ அது மாதிரி நாங்க மாற்ற வேண்டும் என்றால் மாற்ற வேண்டியிருக்கும். சார், பல்வேறு ஊடகங்கள் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறாங்க. அதுல அதிமுக தான் முதல் இடத்துல பிடிக்கும்னு சொல்றாங்க. இந்த கருத்து கணிப்பை எப்படி பாக்குறீங்க? சூரியன் கிழக்குல உதைக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? மேற்குல உதைக்கு சொன்னா நம்புவீங்களா? எதை நம்புவீங்க? சூரியன் எங்க இருந்து வரும் சொல்லுங்க சார். மேற்குன்னா நம்புவீங்களா? அது மாதிரிதான் இருக்கு நீங்க சொல்றது. இன்னும் 10 தொகுதி அதிகமா வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு விவரம் இல்லாதவங்களா? அவ்வளவு இன்னும் நாடகம், எவ்வளவு பேச்சு, அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. அவரே சொல்லியிருக்காரு, ஐடியாலஜிக்கல் எனிமி. தமிழ் என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க சார். பத்திரிகையாளர் நீங்க தானே சொல்லணும். கொள்கை எதிரி கிட்ட போய் எப்படி போக முடியும்? கேட்பாங்களா? நேற்று வரைக்கும் கொள்கை எதிரிட்டு நீங்க போறீங்களா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இது தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு விவரம் இல்லாதவங்களா? ஏங்க இன்னும் சொல்லி அந்த வாயில வார்த்தை வந்து கூட என்ன ஆறாம இருக்கு, கொள்கை எதிரி எப்படி போவாங்க? அதெல்லாம் போக மாட்டாங்க. தாவேகா என்டிஏ கூட்டணி ஒரு வேலை கூட்டணி அமைஞ்சதுன்னா திமுக நிலைப்பாடு 10 தொகுதி இன்னும் கூடுதலாக வெற்றி பெறுவோம். 210 220 வெற்றி பெறுவோம்.